மனம் அது இயங்குவதால் தான் நம்ம உலகியல் அறிவெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஈஸ்வரனுடைய அறிவை நாம் தெரிந்து கொள்வதற்கு, ஈஸ்வரன் தானாய் தன்மயமாய் ஆவதற்கு அந்த மனமானது அது உற்பத்தியான அந்த ஜீவனை அசைவு இல்லாமல் அது உற்பத்தியான இடத்திலேயே அது நிலை நிறுத்தும் போதுதான் அது ஆகாசமாகி அக்ஷரமாகி ஈஸ்வரனோடு நாம் தானாய் தன்மயமாவதற்குரிய நிலைக்கான வழியும் காட்டுகிறது. அப்ப அந்த மனம் மானது அது ஜீவனுடைய அந்த சக்தியால தான் அது இயங்குகிறது. அந்த ஜீவனுடைய அந்த சக்தியான வாயு நம்மில் இருக்கும் போது மாத்திரமே நமக்கு அந்த அறிவு என்பது இருக்கிறது. அந்த ஜீவசக்தியான வாயு முழுவதும் இல்லாமல் போச்சுன்னா அப்ப நமக்கு யாதொரு அறிவும் இல்லை. அப்ப நம்ம அது எப்படின்னா, ஒருவன் செத்துட்டான்னா அவனுக்கு அந்த அறிவு ஆகிய ஜீவசக்தியான வாயு இல்லை. அவன் இறக்கும் தருவாயில கூட பார்த்தீங்கன்னா மேல் மூச்சு வாங்கி புருவ மத்தியத்துக்கு கீழாக கொஞ்சோண்டு அந்த ஜீவன் மத்தம் இருக்கிறது. அந்த டைம்ல கண்களிலும் அந்த முகத்திலும் அந்த சேஷ்டையை மட்டும்தான் அவன் காமிக்கிறான். அப்ப மற்ற அவயங்கள் அசைக்க முடியாத நிலையில இருக்கிறான். அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில போயிடுச்சுன்னா அந்த பிணம் ஆகிறது. அப்ப அந்த அந்த உடம்பால எந்த ஒரு சேஷ்டையுமே அசைவும் இல்லாமல் ஒரு மரத்துண்டுக்கு ஒப்பாதான் அந்த டைம்ல இருக்கிறது. அதை அங்கும் இங்கு உருட்டினாலும் சரியது, தீயில வச்சு எரிச்சாலும் அதுக்கு யாதொரு அறிவும் இல்லை. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அதுல ஜீவசக்தியான வாயு இல்லாததால தான். அப்ப ஒருவன் படுத்து தூங்கும் போது அவனுள் அந்த வாயுனுடைய கதி உண்டான்னு பாத்தீங்கன்னா உண்டு. அவனை தட்டி கூப்பிட்டான்னா அறிய முடியும். அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவனுள்ள அந்த ஜீவசக்தியான வாயு கதாகதம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பிணத்துக்கு அப்படி செய்தான்னா கிடையாது. அப்ப அதால அந்த பிணத்துக்கு தட்டினாலோ உருட்டினாலோ நெருப்பில் வைத்து எரித்தாலோ எதுவுமே தெரிய போறதில்லை. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதற்குள்ள வாயு கதாகதம் செய்யாததால இருக்கிறதால. அப்ப அறிவா இருக்கிற வஸ்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான வாயு தான். நம்ம ஏற்கனவே ஒரு 5-6 தினங்களுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பத்தி நம்ம ஆலோசிச்சோம்னா அந்த காரியம் நம்மளுடைய ஞாபகம் விட்டு போய் இருக்கிறது. நம்ம மறந்துட்டு இருக்கோம். அப்ப மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தணும்னா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆலோசிக்கணும். அந்த ஆலோசிக்கிற அந்த சமயத்துல ஒருவருடைய சுவாச கதியானது அவர்களுக்குள்ள வெளியில போகிறது இல்லை. அது உள்ளுக்குள்ளேயே அந்த டைம் ஒரு சில க்ஷணங்கள் உள்ளுக்குள்ளேயே போகுது, உள்ளுக்குள்ளேயே அடங்குது. அப்ப அந்த மாதிரி ஆலோசித்து கொண்ட சமயத்துல நமக்கு முன்னாடி யாராவது போனாங்கன்னா அவர்களை காண்பதற்கோ கேட்பதற்கோ அறிவதற்கோ அவரை பத்தி முடியுமான்னா முடியாது. ஏன்னா ஆலோசனை நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயு அது உள்ளுக்குள்ளேயே அது இருக்கிறதால உள்ள போனதால வெளியில நடக்கக்கூடிய எந்த சம்பவங்களும் நமக்கு தெரியறது இல்லை. அந்த சமயத்துல அந்த ஆலோசனை மட்டுமின்றி அது எனக்குள்ளேயே அந்த ஜீவசக்தியான வாயு அந்த ஒரு சில சனங்கள் அடங்குறதால அப்ப தெரியுது இல்லை. ஆனால் வேற ஒருத்தரோடு நம்ம அந்த பேசி கொண்டிருக்க அந்த சமயத்துல நமக்கு முன்னாடி ஒருத்தர் போனார்னா அவரை கேட்பவோ காண்பவோ அறிவதற்கு நம்மளால முடியும். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆலோசனை சமயத்துல நமக்குள்ளதான் அந்த சம்பாஷணை இல்லாததுதான் இருந்தது. அது நமக்குள்ளதான் இருந்தது. அந்த மனம் அது உள்ளதான் இருந்தது. ஆனா வெளியில வியாபித்து வெளியில ஒருத்தரோடு பேசி கொண்டிருக்கிற சமயத்துல அந்த சமயத்துல நமக்கு முன்னாடி யார் போனாலும் அவரை பற்றி அறிவதற்கு முடிகிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவன் சக்தியான வாயு அப்போ உள்ள வெளியில என்ற மாதிரி அது வெளியில ஒரு ஓரளவுக்கு அது வியாபித்து கொண்டிருக்கிறதால இதால அறிய முடிகிறது. அப்ப ஆலோசனை சமயத்துல
என்னுடைய கதி அந்த டைம்ல எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மூச்சு என்னுக்குள்ள அடங்குது. அது அந்த டைம்ல அது வெளியில போகிறது கிடையாது. அப்ப அந்த இடத்துல மூச்சு என்று சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஜீவசக்தியான வாயுது. அந்த ஜீவசக்தி வெளியில் அது போயிடுச்சுன்னா அதுக்கு வாயு என்று பெயர். ஜீவன் அது சலனப்படும் போது அது சக்தியாகியான வாயுன்றது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. அந்த வாயுவானது முழுவதுமாக அது ஜீவசக்தியான அந்த சக்தியானது முழுவதுமாக அது வெளிமூச்சு மூலமாக அது வெளியில போயிடுச்சுன்னா அது வாயு வாய்கிறது. அந்த ஜீவ சக்தியிலிருந்து அந்த வாயு பிரிந்து போய் ஜீவனில் இருந்து ஜீவனுடைய அந்த சக்தியான வாயு வந்து அது வெளியில போயிடுச்சுன்னா அது ஜீவன்ல இருந்து அது பிரிந்து அது வாயு ஆகிறது. அப்ப அந்த இடத்துல வாயு என்று எதுன்னு பாத்தீங்கன்னா சலிக்கின்றது, அதாவது சலனம் உள்ளது. அந்த சலனத்திற்கு தான் விசாரம் உண்டாய். அந்த சலனத்திலிருந்து தான் விசாரம். அப்பதான் அதன் மூலமாகத்தான் அந்த எண்ணங்கள் என்பது அந்த வாயுவினுடைய அந்த சலனத்தால மட்டும்தான் அது உருவாகுது. அப்ப அந்த விசாரத்துக்கு கர்த்தா யாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த மனம்தான் அதுக்கு வந்து அதுக்கு கர்த்தா. அந்த மனம் ஒன்று இருக்கிறதாலதான் அது விசாரணை என்பது அந்த இடத்துல நடைபெறுகிறது. அப்போ அவ்வாறு சலனமுள்ள வஸ்து நமக்கு நமக்குள்ள அடங்குச்சுன்னா அப்போ நம்மளுடைய மனம் நமக்குள்ளேயே இருக்கிறது. அதனால் தான் நமக்கு மற்றொன்றை கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடியாமல் இருந்தது. அப்போ தன்னிலிருந்து வெளியே சலித்து அதாவது வெளியில பரவி கொண்டிருக்கின்ற அந்த சக்திக்கு தான் அதுக்குதான் வாயு என்று சொல்றது. தண்ணிலிருந்து அந்த ஜீவசக்தியான வாயு அது வெளியில போயிட்டு அது பரவிட்டு இருந்ததுன்னா அது வெறும் வாயு ஆகிறது. அது ஜீவன்ல இருந்து அது தொடர்பற்றது போய்விடுகிறது. அதுக்குதான் அதாவது அது வாயுன்னு என்று பெயர் அதுக்கு. அந்த தண்ணியிலிருந்து அது வெளியில போகாம அந்த ஜீவனுடைய சக்தியா இருந்த வாயு தன்னைக்குள்ளேயே கூடி அது மேலும் கீழுமாய் கதாகதம் அதாவது நடத்தி அது பிரம்மந்தரத்தோடு தாங்கிக் கொண்டிருக்கின்ற போது அதற்கு சமீரணன் என்று பெயர். இததான் ஞானபிதா நமக்கு வந்து உபதேசம் என்ற முறையில வந்து காட்டி கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய அந்த மனமானது நம்மளுடைய ஜீவனானது அது சலனம் ஏற்பட சொல்ல பாத்தீங்கன்னா அதே சலனமானது அதுவே அந்த வாயுவானது அப்படி எண்ணங்களாக அது மாறுகிறது. அது எண்ணங்களாக அது மாறும்போது அது வெளியில் வியாபிக்க தொடங்கிறது. அது வெளியில போய் வியாபிக்க தொடங்கும் போது அது ஜீவனோடு அது தொடர்பற்ற நிலையில வந்து அது போய்விடுகிறது. அதாலேயே ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா அது விரயமாகி நம்ம மரணத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுக்குதான் ஞானபிதா இந்த வித்தையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அந்த வாயுவை வாயுவாக எண்ணங்களாக அது மாறாமல் அது வாயுவாகவே நிலை நிறுத்தக்கூடிய அடிப்படையான அந்த பயிற்சி தான் நமக்கு வந்து ஞானபிதா காட்டி கொடுத்த அந்த சமீரணன் என்ற அந்த கதி அது. அப்ப அதில் தான் முழு கவனத்தோடு 100% கவனத்தோடு புருவ மத்தியத்துல மனமானது அது உற்பத்தியான இடத்திலேயே அது முழு கவனத்தோடு இந்த கதியை வந்து நம்ம நடத்தும் போது பாத்தீங்கன்னா அது எண்ணங்களாக அது மாறாமல் அது முதல்ல அது வாயுவாகவே அது நிலைநிறுத்தப்படுகிறது. அப்ப அந்த மாதிரி பிரம்மந்தரத்தோடு தாங்கிக் கொண்டிருக்க போது அதற்கு சமீரணன் என்று பெயர். சமீரணன் என்றால் அது பிரம்ம அந்தரத்தோடு ஈரணம் செய்தல் அதாவது தாங்கிக் கொண்டிருக்கிறதல். அப்ப பிரம்மம் எதுவென்றால் நித்தியமாக இருக்கின்ற வஸ்து. நமக்குள் அது நித்தியமாக இருக்கின்ற வஸ்து. அந்த வஸ்துவுடன் தொட்டு அது வேறுபடாமல் அது முட்டி கொண்டிருக்கின்ற கதியே அதாவது நடப்பே ஈரணம். அப்போ நமக்கு நிஷ்டை என்ற ஒரு அனுபவம் அது அவரவர் அனுபவத்துல அது முறைப்படி அது கிடைச்சதுன்னா அது அந்த நேரத்துல பார்த்தோன்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நிலையான வஸ்துவோட நம்ம முழுமையாக அது தொடர்பு கொள்ள முடியும். அதுக்குதான் அது சலனம் இல்லாத அந்த அடங்கிய மனமாக இருக்கும் போது தான் அது அந்த அகங்காரம் தான் உற்பத்தியான இடத்துல மனதுல ஒடுங்குது. மனம் அது உற்பத்தியான இடமான அது ஜீவன்ல ஒடுங்குது. ஜீவன் அது உற்பத்தியான இடமான அது ஈஸ்வரனோடு அது ஒடுங்குகிறது. அந்த நிலைமை அது நிஷ்டை பூரணமாக கைகூடும் போது தான் அதுக்கு வந்து அந்த டைம்ல அந்த வஸ்துவுடனே தொட்டு
அது வேறுபடாமல் அது முட்டி கொண்டிருக்கின்ற அந்த கதி, அந்த நிலைமைக்கு தான் வந்து ஈரணன் என்று சொல்றது. அந்த அவ்விதமுள்ள கதியானது தனக்குள்ள கூடி மேல் கீழ் நடந்து வெளியில அது போகாம, அது விட்டு போகாமல் பிரம்மந்தரத்தோடு தாங்கி கொண்டிருக்கிறது தான் சமீரணன். இந்த கதியை தான் வந்து ஞானபிதா சித்தவேத உபதேசன்ற முறையில வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுபவர்களுக்கு உண்மையில அது அவரவர்கள் ஜீவன் மேல பக்தி விசுவாசத்தோடு இருப்பவர்களுக்கு ஞானபிதா எளிய முறையில இதை காட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த சமீரன் கதி அதுதான் நம்ம வந்து நடைமுறையில அதைய ஜீவசக்தியான வாயு அது எண்ணங்களாது மாறாமல் வாயுவாகவே ஃபர்ஸ்ட் நிலைநிறுத்தி கூடவே செது அந்த வாயுவை அசையாமல் நிலைநிறுத்தும் போது தான் அது ஆகாசமாகி தீர்கிறது. அப்பதான் அந்த நிலைமையிலே தான் அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலைமையும் அது பெற்று தருகிறது. அப்ப பிரம்மந்தரத்தோடு தாங்கி கொண்டிருக்கிற அந்த கதிக்கு தான் சமீரணன் என்று பெயருது. அப்படி இல்லாமல் அது வெளியே சலித்து கொண்டிருக்கின்ற கதிக்கு வந்து வாயு என்று பெயர். அப்ப உள்ள வெளியில அந்த மாதிரி வந்து நம்மளுடைய சுவாசம் இருந்ததுன்னா அந்த கதிக்கு பேரு தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம விட்டு வெளியில போச்சுன்னா அதுக்குதான் அந்த வாயு என்று பெயர். அதனால தன்னுடைய சக்தி எப்போது தன்னில் லயிக்கிறதோ அந்த சமயத்துல மற்றொன்றை அறிகிறதில்லை. எப்ப நம்முடைய சக்தி வெளியில போச்சுன்னா தான் கேட்பது காண்பது அறிவதுமாகிய இந்த உலகத்தினுடைய இந்த ராக துவேஷங்களுடைய அவஸ்தை என்பது நமக்குள்ள அது ஏற்படுது. அதே சமயம் அந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ள இருந்தது வெளியில வியாபிக்காம அது உள்ளுக்குள்ளேயே அது நடக்கும் போது தான் வந்து அதுதான் அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாய் நிலைமையை அது பெற்று தருகிறது. அப்போ எப்ப அது தண்ணில் லயிக்கிறதோ அந்த சமயத்துலதான் தானாய் தன்மயமாக தீர்கிறோம். அந்த டைம்ல தான் நம்ம மற்றொன்றை அறியதில்லை என்றோம். அதற்கு திருஷ்டாந்தம் அதாவது அனுபவிக்கிறது தன்னுடைய சலனத்திலிருந்தே ஆகும் தன்னுடைய எல்லா அவஸ்தைகளும் உண்டாகிறது என்றும் விளக்கமாக தெரிகிறது. அப்ப அவர்களுடைய மனமானது எப்போ அது வெளியில் வியாபிக்கும் போதோ அப்பதான் அவர்களுடைய உலகம் என்பது அவரவர்களுக்கு அது உருவாகுகிறது. நம்ம நைட்டு தூங்க சொல்ல நம்மளுக்கு உலகம் என்ற ஒரு அவஸ்தை இருக்கா? கிடையாது. அப்ப நமக்குள்ள அது மனமானது அது உற்பத்தியான இடத்துல ஒடுங்கி இருக்கு. அதே சமயம் அவரவருடைய உலகம் எப்ப அவரவர்களுக்கு உருவாகுது என்றால் தினசரி நம்ம தூக்கத்திலிருந்து விழிக்கும் போது அது இயல்பாக உருவாகுது. நைட்டு தூங்க சொல்ல அவரவருடைய மனம் அது உள்ள தான் உற்பத்தியான இடத்துல ஒடுங்க சொல்லோ அப்ப அவர்களுடைய உலகம் என்பது அவரவருக்குள்ள அது அடங்குகிறது. தவிர தன்னுடைய சலனம் தண்ணீர் அடங்கி ஆலோசித்து கொண்டிருக்கும் போது நமக்கு உணர்வு உண்டாகிறது. அந்த உணர்வானதான் ஆலோசித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அப்போ உணர்வாய் இருக்கின்ற அந்த ஞாபகம் எங்கெந்து உண்டாச்சுன்னா அது பிரகாசத்தில் இருந்து தான். அப்ப பிரகாசம் எங்கிருந்து உண்டாச்சுன்னா அக்னியிலிருந்து தான் உண்டாகுது. அக்னி உண்டாவது வாயுவிலிருந்து தான் அது உண்டாகிறது. அப்போ வாயுவாகி அக்னியாகி பிரகாசமாகி அறிவாயிருக்கின்ற அந்த ஜீவசக்தி தன்னிலேயே அடங்கும் போது தான் நமக்கு அந்த உணர்வு என்பது ஒண்ணு உண்டாகுது. அப்பதான் அப்ப அறிவா இருக்கிற வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா அது ஜீவசக்தியே. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான வாயு அது தனக்குள்ளேயே அது வெளியில வியாபிக்காமல் அது நிலை நிற்கும் போது தான் அதுல உணர்வுன்னு ஒண்ணு உண்டாவது. அந்த உணர்வுல தான் அது அந்த டைம் தான் அக்னி ஆகி நமக்குள்ளே அது பிரகாசிக்க தொடங்குகிறது. அப்ப அந்த பிரகாசத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த உணர்வு உண்டாக்கி எல்லாத்தையும் அறிந்து கொள்ளிக்கின்ற அந்த நிலைமை அது உள்ளுக்குள்ளேயே அது உருவாகுது. அப்ப அறிவா இருக்கிற அந்த வஸ்து நமக்குள்ளேயே நிலைவிருக்கும் போது தான் நமக்குள்ள அறிவு என்பது நமக்குள்ள நிலை நிறுத்தப்படுகிறது. அப்ப அதுக்கெல்லாம் காரணம் எதுவாக இருக்கிற அந்த வஸ்து எதுன்னு பாத்தீங்கன்னா அது ஜீவனுடைய அந்த சக்தி தான். அது ஜீவசக்தி தான். அப்ப அறிவாகி அந்த ஜீவசக்தியா இருக்கிற அந்த வஸ்து சலித்து அதுவே வந்து சலித்தனா அது சலனம் ஏற்பட்டு வாயுவாகி நம்மிலிருந்து அது வெளியே அது போய் கொண்டிருக்கிறதே. அதுக்குதான் மாயை என்று பெயர். அதுக்குதான் இதற்குதான்
யாதொன்று இல்லாதாகின்றதோ அது மாயை என்று சொல்வதற்கான காரணம். அப்ப காணுகின்ற சராசரங்கள் என்பது மாயை என்பது கிடையாதது. நம்மில் இருக்கக்கூடிய அந்த அறிவா இருக்கிற அந்த வஸ்து சலித்து அது வாயு ரூபமாகி அது வெளியில நம்மை அறியாமல் போய் கொண்டிருக்கின்றதே. நம்ம ஜீவனை நமக்குள்ள வந்து காப்பாற்ற தெரியாமல் இருக்கின்றமே, அந்த ஜீவன் இல்லாமல் போகிறதே, யாதொன்று இல்லாமதாகிறதோ அதுதான் மாயை என்று சொல்றதுக்கு காரணம் அதுதான் அது. அப்ப யாதொன்று என்பது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுதான் அறிவு. அந்த அறிவு வாயு ரூபமாக அது வெளியில போய் நசித்து கொண்டிருப்பதற்குத்தான் வந்து அந்த மாயின்னு அதுக்குதான் பெயர். இது இதற்குத்தான் தன்னுடைய மாயை என்றும் தன்னிலிருந்து அது உற்பவித்தது, அதாவது உண்டானது என்றும் சொல்வதற்கான காரணம். அப்போ அவரவருடைய மாயையான அந்த உலகம் அவரவர்களிருந்து தான் அது உற்பத்தி ஆகுது. அதாலதான் அது பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க சொல்ல நமக்குள்ள கிடையாது, இந்த மாயை என்ற அந்த உலகம் கிடையாது. நம்ம நைட்டு தூக்கத்திலிருந்து விழிக்கும் போது அது வெளியில வியாபிக்குது ஜீவசக்தியான வாய்வு. அப்போ அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை வருது, மாயையினுடைய அவஸ்தை எல்லாமே வருது. நைட்டு நம்ம தூங்க போக சொல்ல அந்த மனம் உள்ள ஒடுங்க சொல்ல மாயை அவஸ்தை இல்லாமல் அந்த டைம்ல நம்ம இருக்கிறோம். அது அப்ப இதுக்கெல்லாம் அவரவருடைய அந்த மாயையான உலகம் என்பது அவரவருடைய மனதில் இருந்து தான் அது உற்பத்தி ஆவது, அது உண்டானது. அதுக்குதான் அந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மாயை என்றும் தன்னிலிருந்து அது உற்பவித்தது, தன்னிலிருந்து தான் அது உண்டாச்சுன்னு சொல்றதுக்கு காரணம். அப்ப தான் என்றால் அது யாருன்னு பாத்தீங்கன்னா தான் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அவன் அவனே, அவரவர்கள் தான் அவரவர்களுக்கு தான். அப்போ மாயையினுடைய உற்பவம் எங்கிருந்து உற்பத்தி ஆச்சுன்னா அவரவருடைய மாயை என்பது அவரவர்களிருந்து தான் அது உற்பத்தி ஆச்சு. அதனால மாயை என்பது இப்ப சொல்லிய பிரகாரம் தான் அது உண்டானது. அதற்கு பிறகுதான் மனதினுடைய உற்பத்தி. அந்த மனம்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா குருவாகும். ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த பிரபஞ்சத்துல பிரம்மம் என்கின்ற ஒரு நிலைமை எப்பவுமே இருக்கும். அதுக்கு அதுக்கு ஆதி அந்தம் என்பது கிடையாதது. அதே மாதிரி அது கூடவே மாயை என்ற ஒரு நிலையம் இருக்கிறது. பிரம்மம் ஈசனுடைய இரண்டு நிலைமைகள், ஒன்று சகலத்துவம், ஒன்று நிஷ்கலத்துவம். அதாவது பாத்தீங்கன்னா ஒண்ணு கலக்கம் உள்ளது, ஒன்று கலங்கம் இல்லாத தன்மை. அது ஒண்ணு பிரம்மம், ஒண்ணு அதுதான் இன்னொன்னு வந்து மாயை என்பது. இது ரெண்டுத்துக்குமே ஆதி அந்தம் என்பது கிடையாதது. அதனாலதான் மாயை என்பது அது எப்ப அது ஒரு நமக்குள்ள அது உற்பத்தி ஆச்சோ அப்ப அதுல இருந்து தான் அந்த மனமானது நமக்குள்ள உண்டானது. ஆகையால் மாயை என்பது நேற்றொல்லிய பிரகாரம் தான் உண்டானது. அது நமக்குள்ளதான் அது உண்டாச்சது. அதற்கு பிறகுதான் அந்த மனதினுடைய அந்த உற்பத்தி என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த மனம்தான் நமக்கு வந்து குருவாகும். அப்ப அந்த மனம்தான் அடங்கிய மனமாக இருக்கும் போதுதான் அது அது ஈஸ்வரனோடு தான் உற்பத்தியான இடத்திலேயே அந்த ஜீவனை லயிக்க செய்து அது தானாய் தன்மயமாக ஆவதற்கு அது முழுமையாக சப்போர்ட் பண்ணாது. அது சலனமுள்ள மனம் எப்போதுமே அது அது மாயையோடு அது தொடர்பு கொண்டு அது உலகத்தினுடைய அது பந்தத்துக்கு அது காரணமாக இருக்கும், அதுவும் ஒரு காரணமாக அமைகின்றது. அப்போ பாத்தீங்கன்னா அப்போ அந்த மனம் அந்த மாயை ஒண்ணு இருக்கிறதாலதான் அந்த மனமானது இயல்பாகவே அது சலனப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அந்த மாயையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நம்மளுடைய அந்த மனதை சலனம் இல்லாமல் அந்த ஜீவசக்தியான வாய்வை சலனம் இல்லாமல் அது ஜீவன் அதை வந்து நிலை நிறுத்தும் போது தான் அது ஆகாசமாகி அது தானாய் தன்மயமாகி தீருகின்றது. அப்ப அந்த சலனம் இல்லாத அந்த அடங்கிய மனதுக்குத்தான் அது உண்மையான அது குரு என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம் அது. அப்போ அந்த மாயையெல்லாம் நம்ம எப்பமெல்லாம் அந்த பிரம்மத்தை உணராமல் நம்ம மாயையோடு நாம் கூடி இருக்கின்றோமோ அப்போதெல்லாம் நாம் உலகவாசியாகத்தான் இருக்கின்றோம். அந்த நேரங்கள் எல்லாமே நம்ம வந்து ராக துவேஷங்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டுத்தான் இருக்கின்றோம். அப்ப அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்குத்தான் அந்த ஈஸ்வரனுடைய அந்த இரண்டு நிலைமைகளையும் சரியது நம்மளுடைய அனுபவத்துல தெல்ல தெளிவாக அறிந்து அப்ப அதிலிருந்து நாம் சரியாக நம்ம கையாளும் போது மட்டும்தான் சரியது. அதுதான் நாம் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய தானாய் தன்மயமாகக்கூடிய அந்த நிலைமையை நமக்கு அது பெற்று தரும். அது அப்ப பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுடைய அந்த இரண்டு நிலைமைகள்
சகலத்துவம் நிஷ்கலத்துவம், அந்த ரெண்டு நிலைமைகளையுமே நம்மளுடைய அது உணர்வு நிலையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை நமக்குள்ளேயே அது எண்ணங்களாக அது மாற்றாமல் நிலை நிறுத்தும் போதுதான் அந்த மாயையை நாம் வெல்லக்கூடிய, அதிலிருந்து நாம் விடுதலை பெறக்கூடிய நிலைமையை நமக்கு பெற்றுத்தரும். எப்போதெல்லாம் அந்த ஜாக்கிரதை நிலைமை இல்லாத இருக்கின்றதோ அந்த ஜீவசக்தியான வாய்வு அது எண்ணங்களாக அது மாறுகிறது. அதால திரும்ப திரும்ப நம்ம அந்த மாயையிலேயே அகப்பட வேண்டிய அந்த சூழ்நிலையும் அது உருவாகுது. அப்ப அந்த ஜீவசக்தியான வாய்வை அந்த எண்ணங்களாக ஆக விடாமல் அது வாய்வுவை வாய்வுவாகவே நிலைநிறுத்தும் போதுதான் அந்த நிஷ்கலத்துவம் என்ற ஒரு நிலைமையை நம்ம அடைய பெறுகிறோம். அப்ப அந்த இரண்டு நிலைமைகளும் சேர்ந்தது தான் அது ஈஸ்வரனுடைய உண்மையான தன்மை. அந்த தன்மையை நாம் முழுவதுமாக உணர்வதற்குத்தான், அதை அறிந்து தெரிந்து கொள்வதற்காகத்தான், நம்மளுடைய அனுபவத்துல அதை பெறுவதற்காகத்தான் ஞானபிதா நமக்கு அந்த வித்தையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. சமீரணன் என்ற நிலையிலும் ஹீரணன் என்ற நிலையிலும் ஜபம் நிஷ்டை என்ற நிலைமையிலையும் பாத்தீங்கன்னா அதை நம்ம தெளிவாக அந்த ஈஸ்வரனுடைய இரண்டு நிலைமையை புரிந்து கொள்வதற்காகத்தான் நம்மளுடைய அனுபவத்தில் அதை அறிந்து கொண்டால் மட்டும்தான் சரியது. நம்மளால பாத்தீங்கன்னா ஞானபிதா கூறிய அந்த கைவல்யம் என்ற நிலையை, அந்த பிரம்மானந்த நிலையை நம்மளை எளிமையாக பெற முடியும். அதுக்குதான் ஞானபிதா வித்தையை காட்டி கொடுத்ததோடு நமக்கு மட்டுமில்லாமல் இந்த சித்தவேத புத்தகத்தையும் சிறிது நடவடிக்கை கிரமங்களோடு கூடிய இந்த வாழ்க்கையும் நாம் எல்லாமே இதுல ஒருங்கிணைத்து செயல்படும் போதுதான் நம்மளால இந்த மார்க்கத்தினுடைய தன்மை, நம்ம உள்ளில் இருக்கும் இந்த மார்க்கத்தை சரிப்படுத்தி நாம் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலைமையை எளிமையாக பெற முடியும் என்பதைத்தான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல நமக்கு வலியுறுத்துறாரு. தொடர்ந்து நாளைக்கு நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பயணிப்போம். ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். அந்த பிரம்மத்துக்கும் மாயைக்கும் இந்த இரண்டு நிலைமைகளுக்கும் காரணமா இருக்கக்கூடியது சுவாசம். சாமி இரண்டு வகையான சுவாசங்களை நமக்கு சொல்லி கொடுத்து வெளியில் சலித்து போகக்கூடிய வாயுவினால் மாயையை, உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் நடக்கக்கூடிய சமீரணன்கிற கதியினால பிரம்மமும் இரண்டு நிலைமைகள் நமக்கு உண்டாகிறத சாமி தெளிவுபடுத்தி இருந்தார். இப்போ குரு அப்படிங்கிறது மனம் தான் அப்படின்னு சொன்னாலும் அந்த மனசுக்கும் கூட இப்போ இரண்டு நிலைமைகள் இருக்குது. ஏன்னா வாயு இரண்டாக உருமாற்றம் அடைஞ்சு போகும்போது அந்த வாயுவாக இருக்கக்கூடிய மனதிற்கும் அதே இரண்டு நிலைமைகளான அந்த இரண்டு நிலைமைகள் பற்றின இரண்டு வகையான குருக்கள் பற்றின விவரங்களை தான் இந்த அத்தியாயங்கள்ல இப்போ நாம கவனிக்கக்கூடியது. இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தை சீடன் கேட்டிருப்பாரு, இந்த உலகம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து சங்கல்பம் அப்படின்னு சொன்னா, இப்ப மனம் குருவாக மாற்றமடையும் போது சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. வண்டியில வந்துட்டு இருந்தேன், இப்பதான் வண்டியில நின்ன நானு. இனி டிஸ்டர்ப் வராது. சரிங்க சரிங்க. அப்போ உலகம்ங்கிற சங்கல்பம் உண்டானது மனசுல இருந்துதான். அப்ப மனம் குருவாகும் போது மனதிலிருந்து உண்டான இந்த சங்கல்பமாக இருக்கக்கூடிய உலகமும் குருவாக வாய்ப்பில்லையா, அதுவும் குருவாக இருக்க முடியாதா அப்படிங்கிறது தான் இங்க சீடன் கேட்கக்கூடியது. அதுக்கு சாமி சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, கண்டிப்பா இந்த உலகமும் நமக்கு குரு தான். ஆனா நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. இது இரண்டு வகையான குருங்கிற தன்மையில அது இருக்குது. எப்படின்னா, ஒண்ணு ஒரு செயல் செய்யறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது, இன்னொன்று அந்த செயலையே செய்விக்கக்கூடியது. இப்படி இரண்டு வகையான குரு தன்மை இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியும். குரு தன்மைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு காசு தேவைப்படுது.
அது நம்ம நண்பர்கிட்ட இருக்கிறதாக நாம் கவனிக்கவும் செய்கிறோம். கேட்டால் அவர் கொடுக்கவும் செய்வார். அப்போ அவர்கிட்ட போய் நம்மளுடைய சுச்சுவேஷனை பற்றின ஒரு விஷயங்களை விளக்கி, இந்த மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது, எனக்கு ஒரு காசு தேவைப்படுது, நீ கொடுத்து உதவுறியா அப்படின்னு சொல்லி நாம் வந்து கேட்குறோம். அவரும் உதவியும் செஞ்சிட்றாரு. நமக்கு பிரச்சனையும் சால்வ் ஆகிடுது. இப்போ அதில் அந்த பலன் உண்டானதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கேட்கணும்னு சொல்லி ஒரு சங்கற்பம் வச்சதுனால தான். அந்த கேள்வி தான் அங்கே வந்து காரணமாகுது. எனக்கு உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டது. கேட்கல அப்படின்னு சொன்னால் அந்த பலனானது நமக்கு கிடச்சிருக்காது. அப்போ அவர் கொடுத்து உதவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். அப்போது ஒரு செயல் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குதோ அதுதான் காரண குரு, அது மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அந்த கேள்வி எங்கிருந்து பிறந்தது அப்படின்னா மனசுலேருந்து. மனதனுடைய தூண்டுதல்னால தான் அந்த கேள்விங்கிறதே நமக்கு உண்டானுச்சு. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு மனசு சொன்னதுனால தான் நாம் அதை செஞ்சோம். அவர்கிட்ட கேட்கலாமான்னு யோசிக்கும் போது நம்ம மனசு இல்லை, அவர்கிட்ட இருக்காது, அவர் தரமாட்டார், அவர் ஏதாவது தவறாக எடுத்துக்குவாருன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லி நம்மளை மறுத்திருந்தா நாம் அதை கேட்கவே மாட்டோம், அப்படியே நிறுத்திடுவோம். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி அந்த மனம் நம்மளை தூண்டக்கூடிய அந்த விஷயங்கிறது இருக்குது. அதுதான் வழி நடத்துதல் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் மனமே நம்மளை வழி நடத்துது அப்படின்னு சாமி சொல்கிறதுக்கு காரணம். அப்படி நம்மளிருந்து அந்த கேள்வியானது எழும் பொழுது நம்மளால் அந்த ஒரு பலனை நோக்கி நகர்றதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கவே செய்யுது. இப்போது இந்த கேள்வி தான் இங்கே வந்து காரணமாக இருக்கக்கூடியது. அதனால் அது காரண குரு, அதை அந்த கேள்வியை உண்டு பண்ணின அந்த மனசை வந்து இப்போது காரண குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மனதினால் இங்கே உண்டாக்கப்பட்ட செயல்கள் அது எங்கே நடக்குது அப்படின்னா உலகத்தில் தான். நாம் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம்ங்கிற அவஸ்தை உண்டாகாமல் எந்த ஒரு செயலும் நம்ம செய்ய முடியாது. தூக்கம் அப்படிங்கிறது அது செயலாக நாம் நினைக்கலாம், அது செயலும் கிடையாது. செயலற்ற நிலைமைக்கு பேர் தான் தூக்கம். அதனால் தூங்கிறது கூட ஒரு செயல் கிடையாது. அப்போ தூக்கம்ங்கிற ஒரு அவஸ்தையும் அந்த சமயத்தில் கூட நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் தான் இருக்குது. அப்போது ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது, வேணும். அப்போ இந்த உலகம்ங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா, நாம் உலகத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் அதில் நிறைய நாடுகள் இருக்கும், ஆறு இருக்கும், குளம் இருக்கும், இப்படி நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் சாமி வந்து சிம்பிளாக ஒரு 3 வார்த்தையில் அந்த உலகத்தை பற்றின விளக்கங்களை அவர் முடிக்கிறார். அது என்னென்னா, நாம் எதெல்லாம் கேட்கிறோமோ, நாம் எதெல்லாம் காண்கிறோமோ, நாம் எதெல்லாம் அறிகிறோமோ அதுதான் உலகம். இந்த உலகம்ங்கிறது இந்த 3 அவஸ்தைகளை தவிர்த்து வேறு கிடையாது. இப்போ காணுதல், கேட்டல், அறிதல், இந்த 3 நிலைமைகளுமே உலகமாகுது. இந்த 3 நிலைமைகளும் என்னவாக இருக்குதுன்னா செயல்களாக இருக்குது. பார்த்தல், கேட்டல், அறிதல் அப்படிங்கிறது ஒரு செயல்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அதெல்லாமே என்னவாகுதுன்னா காரியமாகுது. அந்த காரியம் எங்கே செய்யப்படுது அப்படின்னா இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் செய்யப்படுது. இந்த காரியங்கள் செய்கிறதுனால தான் நமக்கு உலகத்தை அறிய முடியும், உலகத்தோடு சம்மந்தப்பட முடியும். அதனால தான் இந்த உலகமானது காரிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்முடைய காரியங்கள் ஈடேற்றுவதற்கு அதுதான் உதவியாக இருக்குது. உலகம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்போ மனம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட தூக்க சமயத்தில் எப்படி அது இருந்தாலும் எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருக்குதோ அது போல தான் எந்த காரியமும் ஈடேறாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ உலகம்ங்கிறத அப்போ காரிய குருவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எவ்வளோ வஸ்துக்கள் இருக்குது, எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது. அப்போ எல்லாரையுமே நம்ம குருவாக பாவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அது எறும்பாக இருந்தாலும் சரி, பிரம்மாவாக இருந்தாலும் சரி, அங்கே குருங்கிறது குருவினுடைய தன்மை தான். அது அதில் சின்னது பெருசு இதெல்லாம் வந்து இங்கே முக்கியம் கிடையாது. ஏன்னா அவங்க என்னதான் நமக்கு குருவாக இருந்து நமக்கு அந்த வழிநடத்துதல் அவங்க கொடுத்தாலும் கூட நமக்குள்ளார இருக்கக்கூடிய மனம் அதை அக்செப்ட் பண்ணனா தான் நம்மளால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியும். அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்கிட்டு நடக்க முடியாது. இன்னொன்று, அதை அக்செப்ட் பண்ணி நம்ம மனசும் அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கணும். ஒரு ஆர்வத்தோடு அந்த வேலைகளை செய்கிறதுக்கு நம்மளை ஊக்கப்படுத்தணும். அப்போ தான் அந்த பலனானது நமக்கு கிடைக்கும். இப்போ பிரம்மாங்கிறவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் அப்படின்னு நாம் ஒரு கற்பனையாக அந்த ஒரு கதாபாத்திரத்தை நாம் நினச்சிருக்கிறோம். பிரம்மாங்கிறவர் படைக்கும் தொழில் செய்கிறவர், மும்மூர்த்திகளில் ஒருத்தர்,
அவ்வளோ பெரிய ஒரு ஆள், அவர் வந்து நமக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அது லேசான விஷயமா அது? அவ்வளோ சுலபத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மா கொடுத்த உபதேசத்தை நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு அதுக்கான வேலைகளை செய்யாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதில் நமக்கு எந்த ஒரு பலனுமே உண்டாகிறது கிடையாது. ஆனால் ஒரு எறும்பு இருக்குது, சாதாரண எறும்பு, அதை பற்றி நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறதுக்கு கூட அது ஒரு வஸ்துவாக கூட அதை நம்ம நினைக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எறும்பு நமக்கு ஒரு உபதேசம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி நம்ம நடந்துக்கணுங்கிற ஒரு வழிவகையை சொல்லி தருதுன்னு வச்சுக்கோங்க. அது வாழ்ந்து காமிக்குது, அதனுடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து நாம் ஒரு செயலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த எறும்பு கொடுத்தது தானே, அது ரொம்ப சின்னது ஆச்சே, அது சொல்லி கொடுத்தது தானேன்னு சொல்லி நாம் அதை செஞ்சால் அதில் பலன் வராமல் போகிறது கிடையாது. இங்கே பெருசு சிறுசுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நேத்திக்கு உபதேசம் வாங்கினவர் கொடுத்தாலும் சரி, 40 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவஸ்தராக இருக்கிறவர் உபதேசம் கொடுத்தாலும் சரி, இல்லை சிவானந்தபுரம் சிறை வந்து நமக்கு உபதேசம் கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலுமே நாம் பயிற்சி செஞ்சு சரிவர அந்த முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்குமே தவிர, பிரம்மா கொடுத்ததாச்சே, சிவானந்த பரமசர் கொடுத்ததாச்சே, 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அனுபவஸ்தர் கொடுத்ததாச்சே அப்படின்னு சொல்லி நாம் அதை செய்யாமல் விட்டுட்டோம்னா எந்த ஒரு பலனும் உண்டாகிறது கிடையாது. அதே நேத்திக்கு கொடுத்தவராக இருக்கலாம், எறும்பாக இருக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப நாம் கீழ்நிலையில் நினைக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அவங்க கொடுத்த உபதேசமாக இருந்தாலும் சரி, அவங்க காமிக்கக்கூடிய வழி நடத்துதல் வழிகாட்டுதலாக இருந்தாலும் சரி, அதை சரிவர நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தோன்னு சொன்னால் அது பலனும் கொடுக்காமல் போகிறது கிடையாது. அப்போ பலன் அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த காரியத்தினுடைய முயற்சியில் தான் பலன் இருக்குதே தவிர, யார் அந்த காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல கிடையாது. ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்றா தான் பாடம் நடத்துகிறார், ஒரே மாதிரி தான் சொல்கிறாரு, ஒரே நேரத்தில் தான் சொல்லித்தராரு. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய கிரகிப்பு தன்மைக்கு வித்தியாசத்துக்கு காரணமாக ஒருத்தர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான், ஒருத்தர் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே கோட்டை விடுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, அதை கிரகிக்கிறது, அதுக்கு தகுந்த முயற்சிகளை செய்கிறதுலையும் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. அந்த ஆசிரியர் சொன்னதை சரியாக கவனித்து அவர் சொன்னபடி கேட்டு நடந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்ணோட ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற ஒரு பொசிஷனுங்கிறது கிடைக்கிது. அவர் சொன்னதை கவனிக்காமல் அதை செயல்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆக வேண்டியதாக இருக்கும், பலனுங்கிறது கிடைக்கிறது இல்லை. அதுபோல தான் இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயமும். இங்கே நாம் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில உதாரண புருஷர்கள் இருப்பாங்க. சாமி சிவானந்த பரமசர் இருக்கிறாரு, நித்யானந்தா, சங்கரானந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மகான்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயங்களை கூட நம்ம கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி எப்படி வாழணும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு எவ்வளவோ அவதார புருஷர்கள் இருக்கவே செய்கிறாங்க. அதே சமயம் நாம் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லித்தரதுக்கு இங்கேயும் சிலர் இருக்கவே செய்கிறாங்க. குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, வெட்டு குத்து அடிதடி அப்படின்ட்டு இருப்பாங்க, அகங்காரம் பிடிச்சு ஓங்கி இருப்பாங்க. அப்போ இவங்களெல்லாம் கவனிக்கும் போது நாம் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ அவங்களும் நமக்கு ஒரு குரு தான், எப்படி வாழணும்னு சொல்கிறவங்களும் நமக்கு குரு தான். அப்போ நாம் தான் அந்த வஸ்து விவேகத்தை வச்சு எதை ஏற்றுக்கணும், எதை ஏற்றுக்கக்கூடாது, எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாது, யாரை முன்னுதாரணமாக நம்ம வச்சுக்கணும், யாரை அந்த லிஸ்ட்லேயே சேர்த்திக்கக்கூடாதுங்கிறத நாம் தான் நம்மளுடைய விசேஷ அறிவாக இருக்கக்கூடிய அந்த புத்தி சக்தியை வச்சு நாமளே நம்மளுடைய பாதைகளை அங்கே தீர்மானிச்சுக்கணும். அப்படி ஒரு வேலையை தான் இந்த மனமானது இங்கே செஞ்சிட்ருக்குது. நாம் எதை நோக்கி விருப்பப்படுறோமோ அதுக்கு தகுந்த அந்த வேலைகளை அது நமக்கு செய்விச்சே தீரும். அதனால தான் இந்த மனசு நினச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் ரோட்டில் குடிச்சிட்டு படுக்க வைக்கவும் முடியும், அதே ஒரு யோகியாக மாற்றி ஆனந்தத்தில் இருக்க வைக்கவும் முடியும். அப்போ நாம் விரும்புகிறத அந்த மனசு கொடுத்துரும். நாம் எதை விரும்புகிறோமோ அதை செஞ்சு கொடுக்கறது, அதன்படி வழி நடத்துறது தான் மனதினுடைய வேலையை. இப்போ நம்மளுடைய விருப்பம் யோகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் யோகத்துக்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் அதை வழி நடத்துறதுக்கான எல்லா பெரியவர்களையும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தும், அவங்களோட தொடர்புகளை ஆழப்படுத்திடும், அவங்க சொல்கிற அந்த கருத்துக்களை சரி இதை ஏற்று நடந்துக்கோன்னு சொல்லி நமக்கு அனுமதிகளை கொடுத்துரும். அப்படி தான் இந்த மனமானது நம்மளை வழி நடத்திட்டு இருக்குது. அதனால தான் இது பந்தத்துக்கும் கூட இது காரணமாகுது, மோட்சத்துக்கும் காரணமாகுது. அதனால் மனசு மேலேயும் முழு பள்ளியையும் போற்ற முடியாது. நம்மளுடைய விருப்பம் எதுவோ அதையே நிறைவேற்றி கொடுக்கும். நம்ம மோட்சத்தை விரும்பினோன்னா மோட்சத்துக்கான வழிவகைகளை கொடுக்கும். நாம் பந்தத்தை விரும்பினோன்னு சொன்னால்
பந்தத்துக்கான வழிவகைகளை கொடுக்கும். ஸோ இதனால தான் இங்கே குரு சிஷ்யன்கிற ஒரு முறைகளானது இங்கே இல்லை. அது எல்லா மார்க்கத்துலேயுமே குரு சிஷ்யன் பற்றின முறைகள் இருக்கும். ஆனால் சாமி சிவானந்த பரமசர் அதை எடுத்துட்டார். ஏன்னா என்னதான் ஒருத்தர் நமக்கு குருவாக இருந்து நமக்கு பல வகையான வழிகாட்டுதல்களை கொடுத்தாலும் கூட நம்ம மனசு அதை சரின்னு சொல்லாமல் நம்மளால் அதை ஏற்றுக்கிட்டு நடக்க முடியாது. ஒருவேளை நம்ம மனசு அது வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னா அவர் அவ்வளோ தூரம் நமக்கு அட்வைஸ் பண்ணாலும் கூட அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை நம்ம நடக்க முடியாமல் போயிடும், அது வீணாக போயிடும். அதனால் அவனவனுடைய மனமே தான் அங்கே குருவாக இருக்குது. ஆனால் அந்த மனமானது எல்லா இடங்களிலுமே இங்கே குருவாக இல்லை. இங்கே அதுதான் ரொம்ப முக்கியம். மனமே குருன்னு சொல்லி மனம் போல் வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு மனம் அதை விரும்புது இதை விரும்புது அங்கே போகணுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது பின்னாடி ஓடிட முடியாது. ஸோ மனமானது குரு தான். ஆனால் அது குரு தன்மை அடையிறதுக்குன்னு ஒரு நிலைமை இருக்குது. அது இப்போது எல்லாருக்குமே அந்த மனமானது குருவாக இல்லை. அந்த மனம் அதனுடைய சொஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த இருப்பிடத்தில் எப்போ வந்து சேருதோ அப்போ தான் வந்து அது குருவாக புரோகிதராக மாற்றமடையும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் வந்து சொல்லியிருப்பேன் 1ஆம் அத்தியாயம் பேசும்போது. ஒரு கோவிலில் வந்து ஒரு பூஜாரி இருப்பார், அவரை புரோகிதர்னு சொல்லுவோம். அவர் தான் இந்த கடவுள் யாருங்கிறத நமக்கு காட்டி கொடுக்குறவராக இருப்பார். கர்ப்ப கிரகம்ங்கிறது எப்போவுமே இருட்டாகவே இருக்கும், அங்கே லைட்டெல்லாம் போட மாட்டாங்க. அந்த விளக்கு உடைய வெளிச்சத்தில் தான் சாமியினுடைய முகத்தை நம்மளால் கவனிக்க முடியும். அதனால் புரோகிதருடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த ஸ்க்ரீனை விளக்கி சாமிக்கு அலங்காரம்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீனை விளக்கிட்டு அந்த சாமியினுடைய முகத்துக்கிட்ட தீப ஆராதனை காமிப்பார். வெளிச்சத்தை காமிச்சு இதுதான் இறைவன் பார்த்துக்கோங்க, இறைவனுடைய தரிசனத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த இறைவனை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த புரோகிதர் வந்து செய்வார். அந்த வேலை தான் அவருடைய முக்கியமான வேலை. ஆனால் அவருக்கு அந்த ஒரு வேலை மட்டும்தான் அந்த கோயிலில் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அவர் கொஞ்சம் வெளியில் வந்து மண்டபத்தை விட்டு வெளியில் வந்து பிரசாதம் கொடுக்கணும். பூக்கள் ஏதாவது தோட்டங்களில் இருந்தால் பூக்கள் பறிக்கிற வேலை இருந்தால் அதை செய்யணும். சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் எதாவது இருந்தால் அதை கண்காணிக்கணும். வரப்போகிறவங்க ஏதாவது சந்தேகங்கள் பற்றின விவரங்கள் கேட்குறாங்கன்னு சொன்னால் அதை அவர்கிட்ட வர்றவங்ககிட்ட பேசணும், வரவங்ககிட்ட நலம் விசாரிக்கணும். இப்படி அவருக்குன்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். ஸோ அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் போய் சாமி நான் இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் உள்ளே போய் வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு வருவார். அப்போ நாம் முதல்ல உள்ளே போய் அந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்ட நமஸ்கார மண்டபத்துக்கிட்ட ரெடியாக இருக்கணும். அப்புறமா புரோகிதராக இருக்கக்கூடியவர் அந்த தகுதிக்கு வருவார். அவர் உள்ளுக்குள்ளாரவே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே அவர் இறைவனை காட்டி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவார். அவர் பிரசாதம் கொடுக்கும்போது இறைவனை பார்க்கணுன்னு சொன்னால் அவரால் காட்டி கொடுக்க முடியாது. அப்போ அந்த ஸ்தானத்துக்கு வந்தால் தான் அவரால் அதை இறைவனை காட்டி கொடுக்க முடியும். அப்படி தான் நம்மளுடைய மனமானது இங்கே புரோகிதராக இருக்குது, இறைவனை காட்டி கொடுக்கக்கூடிய குரு தன்மையில் இருக்குது. அந்த மனம் நமக்கு அதை காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாம் போய் அந்த நமஸ்கார மண்டபத்தில் அமைதியாக உட்காரணும். பின்னாடியே அந்த மனமாக இருக்கக்கூடிய புரோகிதர் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நேராக உள்ளே வருவார். அவருடைய சொந்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் அந்த கர்ப்ப கிரகத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல அவர் வந்ததுக்கப்புறம் இதுதான் இறைவன் அப்படிங்கிறத நமக்கு அவர் காட்டி கொடுப்பார். அப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடி நாம் உள்ளே போய் வெயிட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம நிஷ்டையில் நாம் செஞ்சிட்ருக்குறோம். ஜபம் பண்ணும்போது நம்ம உள்ளே போக முயற்சி பண்ணுறோம், நிஷ்டையில் உள்ளுக்குள்ளே போயிடுறோம். அப்போது முதல் ஆதாரமாக சாமி சொல்லக்கூடியது எது? மூலாதாரம். அகங்காரம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு உள்ளுக்குள்ளார வர்றதுக்கு பேர் தான் அப்படின்னு சொன்னார். அப்படி இந்த இறைவனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமை முதல்ல உள்ளுக்குள்ளார போகணும். அதுக்கப்புறமா இறைவனானவர் நேராக உள்ளுக்குள்ளார வந்து மணிப்பூரமாக நிறைந்து அந்த இறைவனுடைய அந்த தரிசனத்துக்கு அவர் உதவிகரமாக இருப்பார். அப்போ முதல் ஸ்தானம் நாம் உள்ளுக்குள்ளார போகணும். அதுக்கு அது எந்த இடத்துக்கு போகணும், இங்கே அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் சாமி வந்து இந்த அத்தியாயங்களை 4 உதாரணம் சொல்லியிருப்பார். எந்த இடத்துக்கு நாம் போகணும், எது மனதனுடைய இருப்பிடம், அந்த மனதனுடைய இருப்பிடத்துக்கு நாம் போகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் அவர் அடங்கிய மனமாக இருப்பார். அங்கே தான் அவரை பார்த்து இறைவனை பற்றின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த இறைவனுடைய இருப்பிடத்தை நம்ம முதல்ல சரியாக தெரிஞ்சிருந்தால் தான், மனம் அடங்கக்கூடிய இடத்தை நம்ம சரியாக புரிஞ்சிருந்தால் தான் அந்த மனதை அங்கே வருவிச்சு இறைவனை பற்றின தரிசனத்தை கண்டு உணர முடியும். அதை எக்ஸாக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே
அவர் அந்த இருதயம்ங்கிறது எது அப்படிங்கிறதுக்காக வேண்டி 4 வகையான உதாரணம் மூலமாக, எடுத்துக்காட்டுகள் மூலமாக நமக்கு அதை விளக்குறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிக்கலாம். இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் நமஸ்காரம்.